இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசி அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக கன்னி ராசி. ஸோ இது ரெண்டுமே வந்து புதனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. பேங்க்கில் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த 5, 14, 23 பிறக்கிறவங்களும் அதே போல் மிதுன கன்னி ராசிக்காரங்களும் புதன்கிழமை பிறந்தவங்களும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேருனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆமாம், ரோஜாவுக்கு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும். அதுவும் நெஞ்சு பகுதியெலாம் வச்சுருப்பாரு. அவர் 14ஆம் தேதி பிறந்தவர். கடகம் ராசி அப்படி நீங்கள் பார்க்கும்போது சந்திரனுக்குரிய மலர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த மல்லிகை மலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த தெய்வத்துக்கு சூட்டணும் சார் அந்த பூ? இது வந்து சந்திரன் அப்படிங்கிற போது 2 விதமான தெய்வங்கள் இருக்குது. சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் பிடிவாத குணம்னு எல்லாரும் குறிப்பிடுவாங்க. உதாரணம், சமீபத்து உதாரணம் நம்ம ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை மலர் இருக்குது பார்த்தீங்களா, தாமரை மலர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசி அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக கன்னி ராசி. ஸோ இது ரெண்டுமே வந்து புதனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கம்யூனிகேஷன்ஸ் ஒரு விஷயத்தை இந்த கம்ப்யூட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சி இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, இந்த கம்ப்யூட்டர் கணிதம் இது எல்லாமே வந்து இந்த புதனுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. பிரித்து வைக்கிறத சேர்க்குறது. இந்த புதன்கிறதே என்னன்னு கேட்டிங்கனாக்க சேர்க்குறது. எப்படி சேர்க்குறதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண் வரிசையிலையும் சரி கிழமைகள் வரிசையிலையும் சரி அது சென்டரில் இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் புதன் சென்டரில் இருக்கும். வியாழன், வெள்ளி, சனி. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 வந்து சென்டரில் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 6, 7 இந்த சென்டரில் இருக்கிறதுனால அதுக்கு இணைக்கிற தன்மை உண்டு. எல்லாத்தையும் 2 பக்கமும் உள்ளதை இணைச்சி வச்சுருக்கிறது, பிடிச்சி வச்சுருக்கிறது அதுதான். அதனால தான் புதன்கிறத அலி கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நியூட்ரல் கிரகம்ங்கிறத குறிப்பிடுறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சு இருந்த ராமரையும் சீதையும் சேர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தான். அவர் தான் புதனுக்குரிய அதிபதி. அவர் தான் வாயு பகவான்னு சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் நம்பருக்கு உண்டான பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கிறார் அவர். ஸோ எதாக இருந்தாலும் இணைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த புதனுக்கு உண்டு. இந்த புதனில் உள்ளவங்க நல்ல ஒரு கம்யூனிகேட்டராக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுவாங்க இவங்க. அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து இலங்கைக்கு போய் கம்யூனிகேஷன் பண்ணுறாரு, தூதுவராக போகிறார். ஸோ தூதுவராக போகக்கூடிய அம்பாசிடராக போகக்கூடியவங்க கால்குலேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் மிகப்பெரிய கணித ஆசிரியர்கள். பேங்க்கில் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த 5, 14, 23 பிறக்கிறவங்களும் அதே போல் மிதுன கன்னி ராசிக்காரங்களும் புதன்கிழமை பிறந்தவங்களும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரோஜா மலரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரோஜா பூ எப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்குண்டான ஆதார சக்கரம், புதனுக்குரிய சக்கரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க நம்ம உடம்பு மையத்தில் நெஞ்சு குழியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அன்பை குறிக்கக்கூடியது அந்த நெஞ்சு பகுதி தான். ஸோ இந்த நெஞ்சு பகுதியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா ஜவஹர்லால் நேரு ஒரு ரோஜா பூ வச்சுருப்பார். அவரும் 14ஆம் தேதி பிறந்தவர். நேருனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆமாம், ரோஜா பூ முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும். அதுவும் நெஞ்சு பகுதியெலாம் வச்சுருப்பார். அவர் 14ஆம் தேதி பிறந்தவர். அப்படி தெரிஞ்சுதான் வச்சுருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அது அவருக்கு பெரிய வெற்றிகரமாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ரோஜா மலர்களை அணியும் போது இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், கெட்ட விஷயங்கள் தூரம் தள்ளி போகும். அதை நீங்கள் ஒற்றை ரோஜாகவும் வச்சுக்கலாம். ரோஜாங்கிறது மாதிரி இப்போ பலவிதமான ரோஜாக்கள் வந்திருக்கு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, இப்போ உதாரணத்துக்கு ஹைப்ரிட் குவாலிட்டியெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது உதிரக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பாரம்பரிய ரோஜா, அதை வச்சுக்கிறது தான் சிறப்பு. அந்த ரோஸ் தான் ரொம்ப சிறப்பாக. நீங்கள் வேறு எதுவும் இப்போ என்ன கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கரெக்டாக சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் கண்டிப்பாக. ஸோ இந்த டைமில் தான் வச்சுக்கணும், இந்த சாமிக்கு வச்சுட்டு தான் வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அது மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் ரோஜா பூவை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வச்சுட்டு படைச்சிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மீனாட்சி அம்மனுக்கு படைச்சிட்டு பண்ணால் ரொம்ப சிறப்பு சார். அதே மாதிரி கடகம் ராசிக்கு எந்த மாதிரியான குணநலங்கள் இருக்கும் சார் அந்த பெண்களுக்கு? கடகம் சந்திரன்கள் சொல்லக்கூடியது 2, 11, 20, 29ஆம் தேதியில் பிறக்கிறவங்க. சந்திரனுடைய ஆதிக்கம். அதே மாதிரி கடகராசி இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தாய் கிரகம்னு சொல்லக்கூடியது சந்திரன். தாய் கிரகம்னு சந்திரன் அப்படின்னு வந்தாலே தண்ணீரை குறிக்கும்போது தண்ணீர் வந்து சலனம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கடல் வந்து ஆட்டம் வந்து அதிகமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ஆட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நீருக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு ஒரு உயிர் உருவாகிறதே ஒரு நீரில் தான் உருவாகுது.
எப்போ மனிதனாக இருந்தாலும் அது நீரில் தான் உருவாக்கி தான் நம்ம வந்து உலகத்துக்கு வர்றோம். ஸோ நீர் வந்து தாய் கிரகத்தோடு சம்மந்தப்பட்டது. அதனால் இவங்களுக்கு மூடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும். வளர்பிறை தேய்பிறைன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தண்ணி அலச்சிக்கிட்டே இருக்க மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு நேரத்தில் ரொம்ப காமாக இருக்கும், ஒரு நேரத்தில் பார்த்திங்கனாக்கா காரணம் இல்லாமல் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 2/11/2029 பிறக்கிறவங்க, கடகராசிக்காரங்க, திங்கட்கிழமை பிறக்கிறவங்க, திதியில் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏற்ற மலர். அப்படி நீங்கள் பார்க்கும்போது சந்திரனுக்குரிய மலர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த மல்லிகை மலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இவங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதே மாதிரி இவங்களுக்கும் மல்லிகை மலர் மிகச்சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அது வந்து ஒரு நல்ல மூடை கிரியேட் பண்ணோம், ஒரு மனசில் ஒரு அமைதியை கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த மலர்களை அணிஞ்சிக்கிறது நல்லது. அப்படி முடியலைன்னாலும் வெள்ளை நிற மலர்கள், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை இந்த அல்லி பூ இருக்குது பார்த்தீங்களா, அது சந்திரனுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், தலையிலலாம் வச்சிக்க முடியாது. ஸோ அதனால் வெள்ளை நிற பூக்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா மாற்று மலர்களாக நம்ம அணிஞ்சு கொள்வது நல்லா சிறப்பான ஒரு பலன்கள். கண்டிப்பாக எந்த தெய்வத்துக்கு சூட்டணும் சார் அந்த பூ? இது வந்து சந்திரன் அப்படிங்கிற போது 2 விதமான தெய்வங்கள் இருக்குது. இது எது வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நான் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லக்கூடியது. அர்த்தநாரீஸ்வரர் என்னன்னு கேட்டிங்கனாக்க சயின்டிஃபிக்காக நம்ம வந்து நம்ம காலத்தில் வந்து முற்காலத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா அறிவியல் உண்மைகளையும் நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் அப்படின்னா என்ன குரோமோசோம் பார்த்திங்கன்னா XYன்னு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆண் அப்படின்னா XY குரோமோசோம் இருந்ததுன்னா அவன் ஆண். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க XX குரோமோசோம் இருந்ததுனாக்கா அவங்க பெண்ணு. இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முழுமையான பெண் XX ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, முழுமையான பெண். ஆனால் முழுமையான ஆண் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒய்யாக தான் இருக்கணும், முழுமையான ஆணாக தான். ஆனால் XY தானே இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கனாக்க பாகம் பிரியாள்னு சொல்லுவாங்க. உமையாளுக்கு வந்து இடப்புறத்தை வந்து கொடுத்தாரு சாமி அப்படின்னு சொல்லும்போது இந்த XY குரோமோசோமை தான் அந்த காலத்தில் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. இந்த XY குரோமோசோம் தான் ஆண்கிறது தான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். கண்டிப்பாக முழுமையான ஆண்கிறது கிடையாது. XY குரோமோசோம் அர்த்தநாரீஸ்வரர் தான், இடப்பக்கம் பெண் பாகம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு சூட்டி அணியும் போது சிறப்பான பலன்கள். அதே மாதிரி இப்போ சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டாலுமே பயங்கரமான கர்ஜனையானவங்க அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க பெண்கள் எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க சார்? சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் பிடிவாத குணம்னு எல்லாரும் குறிப்பிடுவாங்க. 1, 10, 19, 28 பிறக்கிறவங்க சிம்மராசி சிம்மலக்னக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் பிடிவாதம். உதாரணம், சமீபத்து உதாரணம் நம்ம ஜெயலலிதா அம்மாவை சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பிடிவாத குணம் இருக்குன்னாக்கா அது நேர்மையான பிடிவாதம் தான். ஏன் பிடிவாதமாக இருக்காங்கன்னாக்கா தனக்கு தெரிகிறது. ஏன்னா உலகத்தில் முதல்ல தோன்றது அவங்க தான். உலகத்தில் எது நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். இப்படி போனால் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணீங்க, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்காரங்கெல்லாம் வந்து இந்த அறிவில் கொஞ்சம் மாசுபடுற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்கும். பூரணமான பேரறிவு இந்த 1ஆம் நம்பர்காரங்களுக்கு தான் இருக்கும். அறிவின் பிரகாசம் சூரியனுடைய வெளிச்சம். ஏன்னா கிரகாதிபதியே சூரியன் தான். இந்த வெளிச்சம் பூரணமாக இருக்கிறதுனால இந்த வழி தான்ப்பா நல்லதுன்னு சொல்லும்போது, இல்லை இதில் போகலான்னு நீங்கள் மாறி கூப்பிடும்போது அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் பிடிவாதக்காரன்னு சொல்லி ஒரு பேர் வந்துடும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்வழி காட்டுறவங்கிறத விட வேறு எந்த விதமான தன்மையும் அவங்களுக்கு கிடையாது. நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்க அரசியல் பதவியில் ரொம்ப நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடியது. ஸோ அதே போல் நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்க ஒரு உலக பிரயாணம் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, ஈஸியாக கற்றுக்கிறது, கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் 1ஆம் நம்பர்காரங்களுக்கு நல்லாவே வந்துடும். சிம்மராசிக்காரங்களுக்கும் அது அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க அணியக்கூடிய இது என்னென்னு கேட்டிங்கனாக்க தாமரை மலர் இருக்குது பார்த்தீங்களா, தாமரை மலர் அணிகிறது ரொம்ப சிறப்பு. தாமரை மலரை வந்து இதழ்களாக பிரித்து கட்டி போட்டுக்கிறதும் நல்லது. அல்லது அதை சாமிக்கு படைச்சதுக்கு பிற்பாடு அந்த தாமரை மலரை எடுத்து நம்மளே ஒரு மாலையாக கட்டி தலையில் வச்சுக்கிறது சிறப்பான பலன். தாமரை தலையில் வைக்கலாமா? அந்த மாதிரி தாமரை இதழ்களை வைக்கலாம். அது உதாரணத்துக்கு நீங்கள் கதம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த துளசி, அந்த செவ்வரளி எல்லாம் கட்டும்போது இதையும் வச்சு சேர்த்து கட்டுவாங்க. அந்த உதிரியாக ஆகும்போது அந்த உதிரியை மட்டும் வச்சு கட்டுவாங்க. அது மாதிரி கட்டி போட்டுக்கலாம். ஓ கண்டிப்பாக சார். ஸோ இந்த தெய்வத்துக்கு படைச்சிட்டு அதை வச்சா சிறப்பாக இருக்கும்னா எந்த தெய்வம் சார்? இவரை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு படிச்சுட்டு சூரியனுக்கு படிச்சு, சூரியன்னா பார்த்தீங்கன்னா 7 குதிரையோடு இருப்பார். அந்த மாதிரி சூரியனுக்கு படைச்சிட்டு அதே மாதிரி சிவனுக்கு படைச்சிட்டும் நம்ம தாராளமாக அதை போட்டுக்கலாம். ஸோ எந்த ராசி பெண்கள் எந்த ராசி பூவை சூடணும், அவங்களுடைய குணாதிசயம் என்ன, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய தெரியாத விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்மா.